அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து குடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்னரோட ரிலேட் ஆன ஒரு ஜட்ஜ்மெண்ட். என்ன ஒரு பேக்கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசாங்கம் அரவுண்ட் ஒரு 4 இயர்ஸ் பேக்ல பார்த்தோம்னா, கடந்த 4 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 12 மசோதாக்கள வந்து நிறைவேற்றி ஆளுநரோட ஒப்புதலுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அவரு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவரு திருப்பி அத நம்ம அசெம்பிளிக்கே அனுப்பியிருப்பார். ஓகேங்களா? அந்த 12 மசோதாக்களையும். நம்ம மறுபடியும் பாஸ் பண்ணி அத கவர்னருக்கே அனுப்பியிருப்போம். கவர்னர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, 2வது டைமா கவர்னருக்கு ஒரு மசோதா அவர் கைக்கு வருது அப்படிங்கிறப்ப, அவரு அதுக்கு கண்டிப்பா ஒப்புதல் குடுத்தாகணும். இப்படி குடுக்காம அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த 12 மசோதாக்களையும் பிரசிடென்ட்க்கு வந்து அனுப்பியிருப்பார். ஓகேங்களா? இத பிரசிடென்ட்க்கு அனுப்புனத எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கிட்ட நம்ப வழக்கு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு தீர்ப்பு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 12 மசோதாக்கள அனுப்பியிருக்க மாட்டாரு. ஆக்சுவலி ஆ இந்த 12 மசோதாக்கள நம்ம திருப்பி கவர்னருக்கு அனுப்புனப்ப, கவர்னர் வந்து ரொம்ப நாளா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம பாக்கெட் வீட்டோவ வந்து எக்ஸர்சைஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? பாக்கெட் வீட்டோவ எக்ஸர்சைஸ் பண்ணியிருப்பார். அத எதிர்த்து நம்ப உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருப்போம். வழக்கு போட்டோனே ஒரு 2 மசோதாக்கள இனிஷியலி அவரு பிரசிடென்ட்க்கு வந்து அனுப்பியிருப்பார். ஓகேங்களா? இதையுமே நம்ம அப்போஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா 2வது டைம் ஒரு மசோதாவ பாஸ் பண்ணி கவர்னர் கையில குடுக்குறப்ப, கவர்னர் அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். ஆனா அவரு என்ன பண்ணிட்டாரு, டைரக்ட்டா அத பிரசிடென்ட்க்கு அனுப்பி வச்சுட்டாரு. அப்ப இது வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு போட்டிருந்தோம். இதெல்லாம் தான் இந்த வழக்கோட பின்னணியா இருந்துச்சு. இந்த மாரி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து இருந்துச்சு. இது எல்லாத்தையும் ஒண்ணா ஸ்டடி பண்ணி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஆர்டிக்கிள் 200 படி பார்க்கிறப்ப, ஓகேங்களா? ஆர்டிக்கிள் 200 படி பார்க்கிறப்ப, கவர்னருக்கு வந்து 3 அதிகாரங்கள் இருக்கு. 1 வித்ஹோல்ட் பண்ணலாம். ஒரு பில் அவர் கைக்கு வருது அப்படின்னா வித்ஹோல்ட் பண்ண முடியும். இன்னொன்னு ஒப்புதல் வழங்க முடியும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட்க்கு அவரு அந்த பில்ல வந்து அனுப்பி வைக்க முடியும். சரிங்களா? இன்கேஸ் அவரு வந்து அந்த வித்ஹோல்ட் பண்ணி அந்த மசோதாவ திருப்பி சட்டமன்றத்துக்கே அனுப்புனார் அப்படின்னா, சட்டமன்றம் அத பாஸ் பண்ணி திருப்பி கவர்னருக்கு அனுப்புவாங்க. அப்படி கவர்னருக்கு அனுப்புறப்ப கட்டாயம் அவரு ஒப்புதல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்தாரு, நம்ம கவர்னர் ஒப்புதல் அளிக்காம பிரசிடென்ட்க்கு அனுப்புனனால, அந்த ஒரு நடைமுறை அப்படிங்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லி, கவர்னர் நிலுவையில வச்சிருந்த அந்த 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இட் இஸ் கன்சிடர் தட் த அசென்ட் ஹாஸ் பீன் கிவன் பை கவர்னர் அப்படின்னு சொல்லி, அந்த 10 மசோதாக்களுக்கும் நம்ப உச்சநீதிமன்றம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்ததா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு சட்டமன்றம் ஒரு மசோதா அனுப்புறாங்க. கவர்னர் அத திருப்பி அனுப்புறார். மறுபடியும் சட்டமன்றம் அத பாஸ் பண்ணி கவர்னர் கைக்கு அனுப்புறப்ப, கட்டாயம் அவரு அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். அத குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு பார்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, கவர்னருக்கு இந்த பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாவே சொல்லிட்டாங்க. ஓகேவா? பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம சும்மாவே ஒரு பில்ல வச்சிருக்க கூடாது ஒரு கவர்னர் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு டைம் லிமிட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவரைக்கும் நம்ம அரசியலமைப்புல டைம் லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. அரசியலமைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, கவர்னர் வந்து அஸ் சூன் அஸ் பாசிபிள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்த அஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் லிமிட்டையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மசோதாவ வித்ஹோல்ட் பண்றாரு அப்படின்னா, அத 1 மாசத்துக்குள்ள அந்த டெசிஷன சொல்லி ஆகணும். இதுவே அந்த மசோதாவ திருப்பி அனுப்புறாரு, ரிட்டர்ன் பண்றாரு அப்படின்னா, அத 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். இதுவே அந்த மசோதாவ பிரசிடென்ட் கைக்கு அனுப்ப போறாரு அப்படின்னா, அதையும் 3 மாசத்துக்குள்ள பண்ணி ஆகணும். இன்கேஸ் அவரு ரிட்டர்ன் பண்றாரு. ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? அசெம்பிளி வந்து அத பாஸ் பண்ணி திருப்பி கவர்னர் கையில குடுப்பாங்க. அப்படி கவர்னர் கையில குடுக்குறப்ப, அந்த மசோதாக்கு அவரு கட்டாயம் ஒப்புதல் தெரிவிக்கணும். அதான் மஸ்ட் கிராண்ட் அசென்ட்ன்னு குடுத்திருக்காங்க. அந்த ஒப்புதல் அப்படிங்கிறத 1 மாசத்துக்குள்ள தெரிவிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப டைம் லிமிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். வித்ஹோல்ட் பண்ணணும்னா 1 மாசம் டைம். இல்ல ரிட்டர்ன் பண்றாரு, இல்ல பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறாருன்னா, அதுக்கு 3 மாசம் டைம் குடுத்திருக்காங்க. இன்கேஸ் ரிட்டர்ன் பண்ண பில்லு மறுபடியும் பாஸ் பண்ணி வந்துருச்சு அப்படின்னா, 1 மாசத்துக்குள்ள அதுக்கு கட்டாயம் ஒப்புதல் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த 10 மசோதாக்களுக்கு வந்து நமக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தால வழங்கப்பட்டிருக்கு. அது என்ன அந்த 10 மசோதாக்கள் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. ஸோ எல்லா மசோதாக்களுமே பார்த்தோம்னா, யுனிவர்சிட்டி ரிலேட்டடா தான் வரும். ஓகேங்களா? யுனிவர்சிட்டி லாஸ் ரிலேட்டடா தான் வரும். இந்த மசோதாக்கள் என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் நமக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் சரி, நெறைய ஸ்டேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சான்சலர் அப்படிங்கிறவர் கவர்னரா தான் இருப்பாரு. ஓகேங்களா? சான்சலர் வந்து கவர்னர். இவரு தான் வந்து வைஸ் சான்சலர கவர்ன்மென்ட்டோட அட்வைஸின் பேர்ல, ஸ்டேட் கேபினட்டோட அட்வைஸின் பேர்ல வைஸ் சான்சலர அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆனா தமிழகத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் சொல்லக்கூடிய, பரிந்துரைக்கக்கூடிய நபர்கள கவர்னர் வைஸ் சான்சலரா அப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்ட்ரோவர்சி இருந்துச்சு. அதனால தான் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 10 மசோதாக்கள நிறைவேற்றி கவர்னரோட ஒப்புதலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்ப அதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருச்சு. இப்ப இதனால என்ன ஒரு மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் சீஃப் மினிஸ்டர் வந்து சான்சலரா இருப்பார். சரிங்களா? அவரு தான் வந்து வைஸ் சான்சலர அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இந்த மசோதாக்கள் எல்லாம் அமெண்ட் பண்ணனால நமக்கு ஏற்பட்டிருக்கு. சரியா? இனிமேல் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் தான் பண்ண போறார். ஓகேவா? ஸோ இந்த ஜட்ஜ்மென்ட்டோட முக்கியமான அம்சங்கள் இதெல்லாம் தான். ஓகேங்களா? இதுல இந்த குறிப்பா இந்த டைம் லிமிட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே ஆர்டிகிள் 200 ரிலேட் பண்ணி உச்சநீதிமன்றம் இந்த ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரிலேட்டடா 2, 3 விஷயங்கள் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அம்புஜத்தம்மாள் அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் குடுத்திருக்காங்க. இதுல நமக்கு தெரிஞ்ச விஷயம், அம்புஜத்தம்மாள் அப்படின்னாலே நான் கண்ட பாரதம் அப்படிங்கிறது அவங்க எழுதின புத்தகம் தான். அவங்களோட ஆட்டோபயோகிராபி. அதே மாரி 1948ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனிவாச காந்தி நிலையம் அப்படிங்கிறத ஒரு சோசியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன உருவாக்கியிருப்பாங்க. இதுல நமக்கு தெரியாத இன்னும் 2 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தியோட காந்தி வந்து கேட்டுக்கிட்டனால, இவங்க அம்புஜத்தம்மாள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, துளசி ராமாயணம் அப்படிங்கிற இந்த புத்தகத்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி மெட்ராஸ் சோசியல் வெல்ஃபேர் போர்ட் ஓகேங்களா? மெட்ராஸ் சோசியல் வெல்ஃபேர் போர்டோட சேர்பர்சனாவும் இவங்க செயல்பட்டிருக்காங்க. ஆவடி காங்கிரஸ் செஷன் 1955ல நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆவடி காங்கிரஸ் செஷன்லயும் இவங்க தான் வந்து சேர்பர்சன் அவங்க தலைமையில தான் இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரியா? ஸோ இது பேசிக்கா நமக்கு தமிழ் சொசைட்டி ரிலேட்டடா தெரிஞ்சு வச்சுப்போம். சரியா? நெக்ஸ்ட் சமீபத்துல பார்த்தீங்கன்னா, செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு நமக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருந்துச்சு. இந்த செட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதி பெரம்பலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் செட்டிக்குளம். அங்க சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது ரொம்ப காரத்தன்மை அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அதே மாரி இந்த சின்ன வெங்காயத்த 1 வருஷம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஏன் இத 1 வருஷம் வரைக்கும் நம்மனால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுதுன்னா, இதோட லேயர்ஸ் அந்த வெங்காயம்னாலே நமக்கு லேயர்ஸ் இருக்கும் இல்லையா? 15லேருந்து 18 லேயர்ஸ் வந்து இருக்கும். அதனால இது என்ன பண்ண முடியுது? நம்ம 1 வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. அதே மாரி இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சீடாவும் பயன்படுது. ஓகேங்களா? ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்திலேருந்து இருக்கக்கூடிய சீட நம்ம பயன்படுத்துறப்ப, கேரண்டீட் ஈல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. கட்டாயம் ஒரு ஹை ஈல்ட் அப்படிங்கிறது நமக்கு வருது. ஓகேங்களா? அதே மாரி ஏன் இந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயம் இவ்ளோ ஃபேமஸ் அப்படின்னா, இது எல்லாமே சல்ஃபர் அதிகமா இருக்கக்கூடிய மண்ல தான் விளையுது. சரிங்களா? சல்ஃபர் ரிச் ஆயில்ல விளையறனாலயும் இது வந்து சிறப்புற்று இருக்கு. இந்த செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்துக்கு தான் சமீபத்துல புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அதிகமா உத்தரப்பிரதேசத்துக்கு 79 புவிசார் குறியீடுகள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுக்கு 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிகமா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, 11 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா சாரி. ஸோ லாஸ்ட்டா பார்க்குறப்ப நமக்கு ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்ட பத்தி குடுத்திருந்தாங்க. ஸோ ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் பத்தி நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பேசிக் ஃபேக்ட்ஸ வந்து இன்னொரு தடவ ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இந்தியாவோட 10,000 மக்கள வந்து டிஃபரெண்ட் பாப்புலேஷன் கேட்டகரில இருந்து 10,000 பேர செலக்ட் பண்ணி, அவங்களோட ஜீன வந்து சீக்வென்ஸ் பண்றது தான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் பெங்களூரு இந்த மாரி பல கல்வி நிறுவனங்களும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் கீழ கடைசியா பார்த்தோம்னா 10,074 பேரோட ஜீன வந்து சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 10,074 பேர் வந்து 85 பாப்புலேஷன் குரூப்ல இருந்து வந்திருக்காங்க. 85 டிஃபரெண்ட் பாப்புலேஷன் குரூப் ஓகேங்களா? இப்ப மலைவாழ் மக்கள், தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு குரூப்பு, அந்த மாதிரி நார்த் ஈஸ்ட்ல இருந்த ஒருத்தரு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன் இந்த மாதிரி அங்கங்க செலக்ட் பண்ணி வச்சு, அதுல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அவங்களோட சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி, அதுல இருந்து அவங்க ஜீனோம செலக்ட் பண்ணி சீக்வென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா?
கிட்டத்தட்ட 85 பாப்புலேஷன் குரூப். அதுல 32 ட்ரைபல், 53 வந்து நான் ட்ரைபல் பாப்புலேஷனா இருக்காங்க. இது பேசிக் ஃபேக்ட்ஸா இருக்கு. ஸோ இந்த ஜீனோம் டேட்டா எல்லாமே இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர், ஹரியானாவோட ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர்ல இந்த ஜீனோம் டேட்டாஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா, ஒவ்வொரு பாப்புலேஷன் குரூப்போட ஜீனை ஸ்டடி பண்ணி, அந்த ஜீனுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா, அதை டயக்னோஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ அதான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட்டோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.